வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் வேளையில் போர் நிறுத்தம் தொடர அமெரிக்கா 5 கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது. இது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கவே செய்கின்றது. போர்க்களத்தில் சாதிக்க முடியாததை சமாதான பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அமெரிக்கா பறிக்க பார்க்கிறது என்று ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியது. இதனால் கச்சா எண்ணெய்களுடைய விலை என்பது உயர்ந்து வருகிறது. அதன் பின் ஏப்ரல் 8ஆம் தேதி தற்காலிகமான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருந்தது. ஆனால் நிரந்தர போர் நிறுத்தத்தில் உடன்பாடு எட்டப்படாமலேயே செல்கிறது. இதற்கிடையில் இப்போது நிரந்தர அமைதிக்காக அமெரிக்கா முன்வைத்துள்ள நிபந்தனைகள் ஈரானை அதிர வைத்துள்ளன. ஈரானின் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது நஷ்ட ஈடு கிடையாது. முதலாவதாக நிபந்தனையாக இது இருக்கிறது. முந்தைய பொருளாதார தடைகள் மற்றும் கொள்கை முடிவுகளினால் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு அமெரிக்கா இழப்பீட்டுத் தொகை கொடுக்காது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் யுரேனியம் ஒப்படைப்பு. அதாவது ஈரானிடம் இருக்கக்கூடிய 400 கிலோ செறிவூட்டத்தக்க யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். மூன்றாவது அணு உலைகளுக்கு பூட்டு. ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களில் ஒரே வளாகம் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும். மற்றவை மூடப்பட வேண்டும் என்று அந்த நிபந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சொத்துக்கள் முடக்கம். அதாவது சர்வதேச வங்கிகளில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் நிதியில் 25% கூட விடுவிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது முடிவில்லாத அச்சுறுத்தல். லெபனான் உள்ளிட்ட பல்வேறு முனைகளில் நடக்கும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது இந்த பேச்சுவார்த்தையின் வெற்றியை பொறுத்தே அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனைகளை ஒரு தலைபட்சமாக இருப்பதாக சொல்லி ஈரான் நிராகரித்திருக்கிறது. பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் தங்களின் 5 நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் ஈரானின் நிபந்தனைகளாக பார்க்கிற போது லெபனான் உட்பட அனைத்து போர்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும். குறிப்பாக அவர்கள் மீதான பொருளாதார தடைகள் இருக்கு, அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த மூன்றாவதாக முடக்கப்பட்ட ஈரானினுடைய நிதிகள் அனைத்தும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இந்த போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களுக்குரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த உலக எண்ணெய் போக்குவரத்துல முக்கிய பாதையாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணை மீதான ஈரானுடைய இறையாண்மையை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 5 நிபந்தனைகளை ஈரான் கொடுத்திருக்கிறது. இருப்பினும் ஈரானின் இந்த நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்க மறுக்கிறது. இதுவே இந்த சிக்கல் தொடர இல்லாட்டி இந்த போர் எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுவதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் அமெரிக்காவினுடைய இந்த நகர்வுகளை கடுமையாக சாடியிருந்தார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது அவர்களின் வழக்கமான தந்திரம். முதலில் ஒரு நெருக்கடியையும் போரையும் உருவாக்குகின்றார்கள், பின்னர் அமைதியை மீட்டுகின்றோம் என்ற போர்வையில் ஆக்கிரமிப்பை தீவிரப்படுத்துகின்றார்கள். சுடுகாட்டை உருவாக்கிவிட்டு அதற்கு பெயர் அமைதி என்பார்கள். தங்களுடைய இராணுவ தோல்வியை மறைக்கவே அமெரிக்கா இதை செய்கிறது என்று அவர் தன்னுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். மேலும் ஈரானின் அம்ச அமைதி திட்டத்தை ட்ரம்ப் நிராகரித்ததை தொடர்ந்து ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் அமெரிக்காங்கள் திட்டத்தை ஏற்காவிட்டால் அதற்கான விலையை அமெரிக்க மக்கள் கொடுக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். அதே போல ஈரான் இராணுவமும் எங்களின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் இன்னும் கடுமையான மற்றும் நசுக்கக்கூடிய அடிகளை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் என்று ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மத்திய கிழக்கில் அமைதி திரும்புமா என்பதே உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வளைகுடாவில் அமைதி திரும்பினால் மட்டும்தான் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்து
சர்வதேச நெருக்கடிகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பொருளாதார ரீதியான பின்னடைவுகளை சீர் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இவர்களுடைய இந்த போர் மீண்டும் சமாதானத்தை நோக்கி நகருமா அல்லது மீண்டும் போர் வெடிக்குமா என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதனுடைய விளைவுகள் எவ்வளவு தூரம் அமெரிக்காவோ ஈரானோ எதிர்கொள்ள நேரிட போகிறது என்று. இது அமெரிக்கா ஈரானை தாண்டி ஏனைய நாடுகளும் மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றன. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.